அண்மை செய்தி சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் 3வது நாளாக நேர்காணலானது நடைபெறுகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் 3வது நாளாக திமுக வேட்பாளர் நேர்காணல் நடைபெறுகிறது. விவரங்கள் என்ன? திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் அளித்தவர்களுக்கு இந்த நேர்காணல் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 3 நாட்களாக நடத்தி வருகிறார். அந்த வகையில் இன்று மாலை நேர நேர்காணல் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. காலையில் 12 மாவட்டங்களுக்கான நேர்காணல் என்பது நடைபெற்றிருந்த நிலையில் பிற்பகல் 6 அமைப்பு ரீதியான மாவட்டங்களுக்கு இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நேர்காணல் என்பது குறிப்பாக கிருஷ்ணகிரி கிழக்கு, கிருஷ்ணகிரி மேற்கு, திருப்பூர் கிழக்கு, திருப்பூர் தெற்கு, திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் மேற்கு ஆகிய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 15 தொகுதிகளுக்கான போட்டியிட விருப்பம் அளித்தவர்களுக்கான 600 பேருக்கு இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி வாரியாக இந்த நேர்காணலை நடத்த இருக்கிறார். ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்புமனு அளித்தவர்களுக்கு அந்த நேர்காணல் என்பது நடத்தப்பட இருக்கிறது. அவர்களுக்கென்று அந்த தொகுதியில் என்னென்ன அடிப்படை வசதிகள் அவர்கள் அந்த 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிறார்கள், அதே போல அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, தொகுதியில் பொதுமக்களிடம் எப்படி வரவேற்பு என்பது இருக்கிறது, அதே போல கடந்த முறை தோல்வி அடைந்த தொகுதியாக இருந்தால் அந்த தொகுதிகளில் கூடுதலாக கவனம் செலுத்துவதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, தேர்தலுக்கான பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக முதலமைச்சர் பல்வேறு கேள்விகளை கேட்க இருக்கிறார். அதே போல இளைஞர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தால் இளைஞர்கள் மத்தியில் திமுக வெற்றி எப்படி இருக்கிறது அப்படி என்று தொடர்பான பல்வேறு கேள்விகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுப்ப இருக்கிறார். 600 பேருக்கான நேர்காணல் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. தொகுதி வாரியாக இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. 17 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் அளித்திருக்கக்கூடிய 600 பேர்களுக்கு நேர்காணல் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா. அண்மை செய்தி சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் 3வது நாளாக நேர்காணலானது நடைபெறுகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் 3வது நாளாக திமுக வேட்பாளர் நேர்காணல் நடைபெறுகிறது. விவரங்கள் என்ன? திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் அளித்தவர்களுக்கு இந்த நேர்காணல் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 3 நாட்களாக நடத்தி வருகிறார். அந்த வகையில் இன்று மாலை நேர நேர்காணல் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. காலையில் 12 மாவட்டங்களுக்கான நேர்காணல் என்பது நடைபெற்றிருந்த நிலையில் பிற்பகல் 6 அமைப்பு ரீதியான மாவட்டங்களுக்கு இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நேர்காணல் என்பது குறிப்பாக கிருஷ்ணகிரி கிழக்கு, கிருஷ்ணகிரி மேற்கு, திருப்பூர் கிழக்கு, திருப்பூர் தெற்கு, திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் மேற்கு ஆகிய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 15 தொகுதிகளுக்கான போட்டியிட விருப்பம் அளித்தவர்களுக்கான 600 பேருக்கு இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி வாரியாக இந்த நேர்காணலை நடத்த இருக்கிறார். ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்புமனு அளித்தவர்களுக்கு அந்த நேர்காணல் என்பது நடத்தப்பட இருக்கிறது. அவர்களுக்கென்று அந்த தொகுதியில் என்னென்ன அடிப்படை வசதிகள் அவர்கள் அந்த 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிறார்கள், அதே போல அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, தொகுதியில் பொதுமக்களிடம் எப்படி வரவேற்பு என்பது இருக்கிறது, அதே போல கடந்த முறை தோல்வி அடைந்த தொகுதியாக இருந்தால் அந்த தொகுதிகளில் கூடுதலாக கவனம் செலுத்துவதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, தேர்தலுக்கான பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக முதலமைச்சர் பல்வேறு கேள்விகளை கேட்க இருக்கிறார். அதே போல இளைஞர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தால் இளைஞர்கள் மத்தியில் திமுக வெற்றி எப்படி இருக்கிறது அப்படி என்று தொடர்பான பல்வேறு கேள்விகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுப்ப இருக்கிறார். 600 பேருக்கான நேர்காணல் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. தொகுதி வாரியாக இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. 17 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் அளித்திருக்கக்கூடிய 600 பேர்களுக்கு நேர்காணல் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.